ரைட்டு. நம்ம என்ன பண்ணுறது? இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாராகி தான் போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1:30 மணி வாங்க போயிட்டு புதுசாக இப்போதான் நாங்களும் போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பார்க்குறோன்னு இப்போ வந்து காமிக்கிறோம். குளமாக கோயிலுக்கு வாங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறோம். அதாவது இதுக்கு முன்னே வாராகியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறேன். எப்போனா ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கிறோம். அது எங்கன்னா தர்மபுரிலேருந்து உள்ள ஒரு 10 கிலோமீட்ரு ஒரு காடு. ஆனால் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு காடு, நல்லா பெரிய கோயில். இப்போ தான் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஃபுல்லாக கல் சிலை, நல்லா பெரிய சிலை, நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு டைம் தான் போனேன். மறுபடியும் போகலான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதுக்கான டைம் சேர்ந்து வரல. இந்த டைம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொன்னாங்களா, இங்கே காரிமங்கலத்தான ஒரு வாராகி சாமி இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது, நம்ம இவ்வளோ நாளுக்குறோம் அங்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு முன்னே 2-3 டைம் சொல்லியிருக்கிறாங்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், ஆனால் அது போக முடியாது. இந்த டைம் வந்து அவரே போகலாமான்னு காலையிலேருந்து ஒரு 2-3 டைம் கேட்டதுனால சரி போகலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம வந்து முடிவு பண்ணுறதில்ல, எங்கே ஒரு தவளை போகிறதும் அந்த கடவுளாக பார்த்து நீ இன்னைக்கு வந்து போ, என்னை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அதை வந்து செய்ய முடியும் அன்னைக்கு அப்படின்றது நான் நிறைய நாள் வந்து நிறைய விஷயத்தில் உணர்ந்துருக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும். ஆனால் இதுக்கு முன்னே போகலான்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை போக முடியாது. இன்றைக்கி வந்து அதுவும் எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டாலும் அன்றைக்கி ஏதாவது ஒரு சும்மா சாக்கு போக்கு சொல்லி அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களே கூப்பிட்டு போனோம். திருப்தியாக இருந்துச்சு. ஒரு 1/2 hour தான் எங்கள் வீட்டிலேருந்து ட்ராவலு. நம்ம தலையே பாருங்கள் எப்படின்னு. அந்த வண்டியில் போனாவே தலையில் இருக்கிற 4 முடி பப்பரப்பான்னு பரட்டே ஆயிரும். முக்கால்வாசி பெண்களுக்கு தான் நிலமன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இருக்கிற 4 முடியும் முன்னாடி வந்து அது எந்த கோணலில் போகுதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தோம். சும்மா செமையாக சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து இந்த அளவுக்குலாம் இல்லை. இது வந்து நல்ல கோயில், ரொம்ப நாளாக இருக்கிற கோயில். அது வந்து இப்போ தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அரிசி போட்டு தேங்காய் அதெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு எனக்கு வந்து தெரியல, அதனால் நான் அரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகல. சாமி மட்டும் போயிட்டு தேங்காய் பழம் பூ இது மட்டும் போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு வந்தோம். வெளியே பாருங்கள், சும்மா லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. சுற்றிரும் மரம் வந்து அந்த பச்சை பசேன்னு சொல்லிட்டு. அந்த கோயில் வந்து எப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்க, அந்த மேலெல்லாம் இந்த கேரளா சைட்லாம் வீடுங்கக்குள்ளே அந்த ஒரு தீமில் இருந்துச்சு. சும்மா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெளியிலாம் வந்து அரிசி வச்சு தேங்காயில் விளக்கு ஏற்றுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கமே மஞ்சளும் அரைச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த குழந்தை இல்லாமல் வேண்டிக்கிறவங்க அவங்க எல்லாமே வந்து மஞ்சள்லாம் அரைச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. போயிட்டு அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஹைவேலேருந்து மெயின்லேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்தியாக வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் போய் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் போயிட்டு சரி வர்ற வழியில் வந்து கொய்யாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மரத்தில் இருக்கும்போதெல்லாம் காக்கா கொத்தி குருவி கொத்தி அது ஒரு வழி ஆகும். அப்போல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. கொய்யாக்கா பார்த்தோன்னே கொய்யாக்கா வேணும்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டே 50 ரூபான்னாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு 2 சாப்பிட்டுனே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வர்ற வழியில் பானிபூரி சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வண்டி ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பானிபூரியும் சாப்பிட்டு, மோஸ்ட்லி நான் சாப்பிட மாட்டேன், சரி இருந்தாலும் எப்பயாவது ஒன்ஸ் தானே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தை, சரி வந்து கொஞ்சம் காய்களும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை வீடு வந்து சேர்ந்துட்டுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. போயிட்டு வரும்போது அப்படியே சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சந்தை அப்படின்றதுனால சரி காய்களும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. கிரிக்கெட் விளையாட போய் மாறிட்டான். கோயில் போயிட்டு வரும்போது சரி வெள்ளிக்கிழமை சந்தை அப்படின்றதுனால காய்களும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சூப்பராக
வாரத்துக்கு போகும் இது. ஏன்னா அவங்க தான் டியூட்டிக்கு போயிட்டே இருக்காங்க, அப்படி வாங்கிட்டு வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இதெல்லாம் காய் வாங்கிட்டு வந்து அதாவது 20 ரூபாய்க்கு. நம்ம எதுவுமே இந்த கிலோ கணக்கில் வாங்குற பழக்கமாக கிடையாது, அப்படியே காய் தான். மொத்தமாக அந்த நிறைய காய் போட்டு வச்சுருந்தா அவங்க நம்ம கேட்குறவங்களு போடுவாங்க. அந்த மாதிரி தான். பீன்ஸ் 20 ரூபா, பாவக்காய் 20 ரூபா, கேரட் 20 ரூபா, வெண்டைக்காய் 20 ரூபா, உருளைக்கிழங்கு 20 ரூபா. 20 ரூபாய்க்கு இந்த காய் வாங்கலாமா, ஒர்த்தாங்க நடக்காம தருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மளிகை கடையில் நான் மாம்பழம் வாங்குற கடையில் தான். அதுக்கப்புறம் சிம்பிளாக பண்ணிடுவோம். பீன்ஸ் இல்லை, வெங்காயம் எல்லாம் இல்லை. சரி அவங்க டியூட்டிக்கு போனால் இன்னும் 2 நாள் அவங்க வரதுக்கு அப்படின்றதுனால சோப்பு, இந்த சோப்பு வாங்கிட்டு வந்தால் கட்டுப்படி ஆகுது. 2 கிலோ கட்டமாகுது. ஒரு கொஞ்சமாக 100 கிராம் அவ்வளோதான். அப்புறம் மீன் மேக்கர் ஒரு 1/4 கிலோ, வெங்காயம் 2 கிலோ, இவ்வளோதான் வாங்கிட்டு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு ரொம்பவே மனசு திருப்தியாக இருந்துச்சு கோயிலுக்கு போகிறது. ஆக்சுவலாக நாங்கள் போகணும்னே எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் அந்த கடவுள் வந்து இன்னைக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்பவே மனசு போயிட்டு வந்ததுனால சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வில்லேஜ் சம்பந்தமான வீடியோஸ் வரும், மறக்காமல் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. டாடா, பாய் பாய். இங்கே போய் அடுத்து 4 வேலை பார்க்கணும்.